வணக்கம். கோவை அரசு மருத்துவமனையில் கடந்த 9ஆம் தேதி சவுறுபாளையத்தைச் சேர்ந்த வடிவேல் என்பவர் தன்னுடைய தந்தைக்கு காலில் அந்த சர்க்கரை வியாதி காரணமாக காலில் அந்த காயங்கள் ஏற்பட்டதுனால அதை சுத்தம் செய்வதற்காகவும் அது சிகிச்சை பெறவும் வந்திருக்காரு. அப்போது அவர் மருத்துவமனையில நீண்ட நேரமாக காத்திருந்ததாகவும் வீல் சேர் கேட்டும் கொடுக்கவில்லை. அதே சமயம் வீல் சேருக்காக ₹100 பணம் கேட்டதாக புகார் எழுப்பி அது தொடர்பான வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டார். அது மிக பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து விசாரணை நடத்தி அதுல அந்த தனியார் ஒப்பந்த கிருஷ்ண நிறுவனத்தைச் சேர்ந்த 2 பேரை 5 நாட்கள் பணியிடை நீக்கம் செய்தார்கள். அதே சமயம் மருத்துவமனையில் என்ன நடந்தது, அவர்கள் எப்போது உள்ளே வந்தார்கள், எவ்வளவு மணி நேரம் காத்திருந்தார்கள் என்ற அந்த சிசிடிவி 14 நிமிடம் ஓடக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டிருக்காங்க. சுமார் 2 மணி நேரம் அவர்கள் மருத்துவமனை வளத்துக்குள் இருந்ததாகவும் சிகிச்சை பெற்றிருந்ததாகவும் அவர் சிகிச்சை பெறக்கூடிய இடங்கள்ல இருக்கைகள் இல்லாத சூழலும், அதே சமயம் நோயாளிகள் அதிக அளவில் இருந்தனால வீல் சேர் பற்றாக்குறையும் இருந்ததும் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக அவர் கூட வந்தவரை அழைத்து அந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகளை பதிவிட்டு அதை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருப்பதையும் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாகவும் விசாரணை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் மருத்துவமனையில் பற்றாக்குறையும் அதே சமயம் ஆட்கள் நெருக்கடியும் இருந்ததனால் அந்த வீல் சேர் கொடுக்கப்படவில்லை, பணம் கேட்டதாக புகார் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. அது தொடர்பாக மாவட்ட மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்கு. அதே சமயம் பாதிக்கப்பட்டவர் அவருடைய தந்தைக்கு காலில் அந்த பாதம் வரை வெட்டி அகற்றப்பட்டதுனால நீண்ட நேரம் நிக்க முடியாத ஒரு சூழலும் இருக்கு. அதே சமயம் அங்க அமருக்கும் இருக்கை இல்லாத காரணத்தினால இது போன்ற ஒரு கோபத்தில் அவர் நடந்து கொண்டிருப்பதும் தெரிய வந்திருக்கு என அங்க இருக்கக்கூடிய மருத்துவரும் ஒரு சிலர் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இது போன்ற பிரச்சனைகள் வருங்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்காக ₹1,50,000 உடனடியாக ஒதுக்கி புதிதாக வீல் சேர்கள் மற்றும் ஸ்ட்ரெச்சர்கள் வாங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழலில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகிருக்கு.